ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அழகர் கோவில் தோசை. அழகர் கோவிலில் இது சுவாமிக்கு நைவேத்தியமாக பண்ணுறாங்க. நான் இதுக்கு 2 கப்பு பச்சரிசி, ஒரு 3/4 கப்பு கருப்பு உளுந்து எடுத்துட்டுருக்கேன். ரெண்டத்தையும் நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிடுது. கருப்பு உளுந்து கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைங்க. ஒரு 3 to 4 hours நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேன். அரிசியை கொஞ்சம் நைஸாக, நான் இத்தனைக்கு மிக்சியில் தான் இப்போ போட்டு அரைச்சிருக்கேன் பாருங்கள். நைஸாக அரைச்சிட்டுருக்கேன். உளுந்தை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துட்டுருக்கேன். ரெண்டும் சேரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடமாவு நம்ம அரைச்சிப்போம் பாருங்கள், கொஞ்சம் திக்காக அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் அரைச்சி தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேன். மறுநாள் காலையில் சுவாமி நைவேத்தியத்துக்கு புரட்டா சனிக்கிழமையாக இருக்குல்ல, அதனால் அதை மாதிரி நான் ஒரு இது பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். மறுநாள் காத்தால் பார்த்தீங்கன்னா சின்னதாக இங்கே ஒரு வெங்கடாச்சலபதி கோவில் இருக்குது, அந்த கோவில் போனோம். ரொம்ப அருமையான தரிசனமாச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாவு, நம்ம அரைச்ச மாவு இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் நல்லா பொங்கி இருந்தது. அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டுருப்பேன். எல்லாத்தையும் கொஞ்சம் கொரப்பாக பொடிச்சு எடுத்துட்டுருக்கேன். பெருங்காயம், சுக்கு பொடி ரெண்டுமே எடுத்துட்டுருக்கேன். கருவேப்பிலை ஆல்ரெடி உப்பு போட்டதுனால நமக்கு தேவையில்லை, அதனால் மிளகு, ஜீரகம், சுக்கு, பெருங்காயப்பொடி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒன்றா நல்லா கரைச்சி எடுத்துட்டு, இதுக்கு எப்படி நான் ஆக்சுவலி என்னென்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சா மாதிரி பண்ணினாங்க. நான் தவாலே பார்த்துட்டுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூட நெய்யாக தான் விட்டுருக்கேன். நெய்யும் எண்ணெயுமா மிக்ஸ் பண்ணி வச்ச பாருங்க, அதை தான் விட்டுருக்கேன். தோசையாக பார்த்துட்டு சுவாமி நெய்வேத்தியத்துக்கு சக்கரை பொங்கலும் அழகர் கோவில் தோசையும் தான் இன்றைக்கி பிரசாதம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.